வணக்கம் நண்பர்களே. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றிய 3 செய்திகளை இந்த வீடியோவில் நம்ம பகிர்ந்துக்க விரும்புகிறோம். அதில் ஒன்று, ரசிகர்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு செய்தி. அது என்னன்னா, இந்த 2021 இந்த 2026 வரைக்குமான 5 ஆண்டு காலம், 5 ஆண்டு காலத்தில் வெளியான தமிழ் திரைப்படங்களில் விநியோகஸ்தர்களுக்கு மிக அதிகமான பங்கு தந்த படங்கள் அப்படின்னா அது 2 படங்கள் தான். அந்த 2 படங்களுமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்தவை தான். அப்படிங்கிறத அண்மையில் ஒரு நண்பர், ஒரு விநியோகஸ்தர் ப்ளஸ் திரையரங்கு உரிமையாளரும் கூட அவரோட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், நிறைய பேர் பொய்யான தகவல்களை பாக்ஸ் ஆஃபீஸ் எக்ஸ்பர்ட்ஸு, பாக்ஸ் ஆஃபீஸில் நான் ட்ராக்கரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு தப்பாக தகவல்களை பரப்புகிறாங்க. அதையே அவங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எடுத்து பகிர்ந்துக்கிறாங்க. குறைந்தபட்சம் ஒரு ஃபோன் பண்ணி கேட்குற அந்த அறிவோ அல்லது பொறுமையோ கூட இவங்களுக்கெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தத்தோட அந்த தகவலை சொன்னார். பல படங்கள் இவ்வளோ ஓடிச்சு, அவ்வளோ ஓடிச்சு, இவ்வளோ லாபம் அப்படிலாம் சொல்கிறாங்க. இதற்கு முன்பு ரஜினிகாந்த் நடித்த 2.0, சிவாஜி, எந்திரன், எந்திரன் இந்த படங்கள் எல்லாம் பெரிய வசூல், இந்திய அளவில் மிரளவிச்ச ஒரு வசூல் அந்த படங்கள்லாம். ஆனால் 2021 பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான காலகட்டம் அது. கொரோனாவுக்கு பிறகு ஓரளவுக்கு ரிவைவ் ஆகிற சினிமா. அதில் பார்த்தீங்கன்னா பல படங்கள், பெரிய படங்கள் ரிலீஸ் ஆச்சு. அப்படி ரிலீஸ் ஆன படங்களில் ஃபேக்காக இந்த படம் இவ்வளோ வசூல், இந்த படம் இவ்வளோ வசூல்னு சொல்லி பொய் சொன்னாங்க. நீங்கள் உங்களுடைய 2 வீடியோ பார்த்தேன். அதில் லியோ ஸ்கேமு, கோட் ஸ்கேமுன்னு 2 போட்டிருந்தீங்க. இது 2மே 100% உண்மை. அதில் குறிப்பாக கோட் 100 கோடி அந்த ஷேர் கொடுத்ததுன்னு சொல்லிட்டு அந்த படத்தோட ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பெண் ஒரு கேக் வெட்டி அதை பகிர்ந்துக்கிட்டதெல்லாம் பார்க்கும்போது வைத்தறிச்சலாக இருந்தது சார். ஒரு நாளும் அது நடக்காது சார். இந்த 5 ஆண்டு காலத்தில் 2 படங்கள் தான் தமிழ் சினிமா விநியோகஸ்தர்களுக்கு 100 கோடி ப்ளஸ் அப்படிங்கிற ஷேரை கொடுத்துருக்கு. அதில் ஒரு படம் ஜெயிலரு, இன்னொரு படம் கூலி. இந்த 2மே சன் பிக்சர்ஸ் தயாரித்த படங்கள். இந்த 2லுமே கதாநாயகன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இவருடைய இந்த 2 படங்களை தவிர மற்ற படங்கள் எதுவுமே விநியோகஸ்தர்களுக்கு அந்த அளவுக்கு ஷேர் கொடுக்கல அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக சொன்னார். இதில் குறிப்பாக கமல்ஹாசன் நடித்த படம் விக்ரம், அந்த படத்தில் 100 கோடி ஷேர் இல்லை. ஆனால் கிட்டத்தட்ட விநியோகஸ்தர்களுக்கு ஒரு நல்ல ஷேர் கிடைச்சது, அதை மறுக்க முடியாது. அதே போல் அமரன் நல்ல ஷேர் கிடைச்சது, அதை மறுக்க முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா இவர்கள் பெரிய அளவுக்கு வசூல் அப்படின்னு வடை சுட்ட படம் லியோ அண்ட் கோட், இந்த 2 படங்களுமே விநியோகஸ்தர்களுக்கு அந்த அவர்கள் சொன்ன அளவுக்கு ஷேர் அது வரல. 100 கோடிங்கிறதும் அது தொடவே இல்லை அப்படிங்கிறத அவர் தெரிவித்தார். ஸோ இது நமக்கு இப்போ அந்த படம் என்ன வசூல் பண்ணிச்சு பண்ணலைங்கிறது நமக்கு தேவையில்லாது, ஏன்னா அது தெரிஞ்சதும் கூட. ஆனால் இந்த படம் என்ன வசூல் பண்ணிச்சு, எவ்வளோ பெரிய ரெக்கார்ட் பண்ணிச்சுங்கிறது கண்ணெதிரில் நம்ம பார்த்தோம். அதுலேயும் கூட ஜெயிலர்லாம் உண்மையிலே அது சரியான ரேம்பேஜ். அது முதல் வாரம் அப்படியே மெல்ல ஸ்டார்ட் ஆகி ஒரு வாரம் முடியும் போது பார்த்தா அந்த படம் வசூலில் தீ மாதிரி பொறி பறந்தது அத்தனை நாடுகளில், உலகெல்லாம். இதில் அதனால தான் அது 670 கோடின்ற ஒரு மேசிவான ஒரு கலெக்ஷன். அது 700 கோடிக்கு மேலே கூட இருக்கலாம், பட் அவங்க சொன்னது அவ்வளோதான். அடுத்த படம் இந்த கூலி படத்தை பார்த்தீங்கன்னா அந்த படம் முதல் வாரத்திலேயே கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு, பாதிக்கு மேலே 50 கோடிக்கு மேலே முதல் வாரத்திலேயே ஷேர் கொடுத்துருக்கு. அடுத்தடுத்த ஒரு வாரம் வரைக்கும், அதாவது முதல் வாரம்ன்றது 4 நாட்கள், அதற்கடுத்த வாரம் 7 நாட்கள், இந்த 11 நாட்கள்லேயே அந்த படம் 500+ crores இலக்கை தாண்டிடுச்சு. ஸோ அதனால் அந்த படத்தை யாருமே அதோட வசூல், அதோட கண்டென்ட்டை பற்றி எவ்வளோ விமர்சனம் வந்தாலும் அதற்கு வசூலான தொகைங்கிறது அன்பிலீவபிள் அப்படிங்கிறது அவ்வளோ விநியோகஸ்தர்களும் அப்பயே சொன்னாங்க, தியேட்டருக்காரங்க சொன்னாங்க. ஈவன் திருப்பூர் சுப்பிரமணியம் மாதிரியான அந்த திரையுலக வர்த்தகத்தை நீண்ட நாட்களாக கவனிக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் அவங்களும் அதை சொன்னாங்க. இப்போ திருப்பூர் சுப்பிரமணியம்லாம் இந்த படத்துக்கு இணையாக வேற படமே இல்லைங்க இந்த அண்மை காலத்தில் அப்படிங்கிறத அவர் அழுத்தம் திருத்தமாக சொன்னார். இப்போ அதையத்தான் இதே தொழிலில் இந்த படத்தை விநியோகம் பண்ண ஒரு நண்பரும் சொல்கிறாரு. அப்படின்னும் போது நம்ம உண்மையிலே மகிழ்ச்சி அடையணும்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாருடைய அந்த வாழ்க்கை வரலாறு புத்தகம். நம்ம ஏற்கனவே வந்து அதை பற்றி நம்ம குறிப்பிட்டிருக்கோம். அவர் இதற்கு முன்பு அந்த வாழ்க்கை வரலாறு புத்தகத்தை எழுத முற்பட்டது. அப்புறம் அது அப்படியே பாதியிலே வந்து பாதியில் கூட இல்லை, ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதை நிப்பாட்டி வச்சுட்டாங்க. திரும்ப வந்து அவர் வாழ்க்கை வரலாறு எழுத ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ வந்து இந்த படப்பிடிப்பு தொடங்குவதற்கு முன்பு அந்த அதாவது 173வது படப்பிடிப்பு தொடங்குவதற்கு முன்பு அந்த சுயசரிதையை வந்து அவர் முடிச்சுட்டு தான் படப்பிடிப்பு போவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்காக வந்து அவர் மைசூருக்கு போயிருக்காரு. அங்கே சில நாட்கள் ஓய்வாக இருந்து இதை அவர் எழுதுகிறார் அப்படிங்கிறது செய்தி. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலே அது செய்தியாக வந்திருக்கு. பட் இதை நம்ம எப்போ முதல்ல சொல்லிட்டோம். எப்போ கிட்டத்தட்ட 3-4 மாதங்களுக்கு முன்பே அவர் சுயசரிதை எழுதுகிறாரு அப்படிங்கிறத வந்து நான் தெரிவிச்சிருக்கேன். அவருக்கு நிறைய எழுத்தாளர் நண்பர்கள் இருக்காங்க. அவர்களும் வந்து இதில் பெரிய அளவுக்கு உதவக்கூடும். இதில் வந்து என்னென்னா அவருடைய திரை வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை மூன்றையுமே வந்து ஒளிவு மறைவு இல்லாமல் மகாத்மா காந்தியுடைய சத்திய சோதனை புத்தகத்துக்கு நிகராக அவர் வந்து இந்த சுய வாழ்க்கை குறிப்பு அதை வந்து அவர் எழுதுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கேள்விப்பட்டது. அப்படி அது வருகிற பட்சத்தில் அந்த வாழ்க்கை வரலாறு புத்தகம் எழுப்ப போகிற சர்ச்சைகள், விவாதங்கள், அதே போல் வரவேற்பு, ரசிகர் மத்தியில் ஏற்படுத்த போகிற மகிழ்ச்சி, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம அனுபவிக்க தயாராக இருக்கணும். ஏன்னா நிச்சயமாக அவர் சொல்கிற அந்த லெவலுக்கு அந்த புத்தகம் வந்தால் இங்கே பல அரசியல் தலைவர்களுடைய அந்த முகங்கள் பற்றி உண்மையான முகங்கள் என்னங்கிறது தெரிய வரும். அதே போல் இவருடைய அரசியல் நிலைப்பாடு ஏன் அப்பப்போ மாறுச்சுங்கிறதுக்கான காரணங்கள் தெரிய வரும். அதே போல் தனிப்பட்ட வாழ்க்கையில் இவரை பற்றிய சில விமர்சனங்கள் இருக்கு இல்லையா, அதற்கெல்லாம் பதில் கிடைக்கும். திரையுலகில் அவர் எட்டிய அந்த உச்சங்கள் இருக்கு, அதை பற்றிய விவரங்களும் வந்து கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் வந்து அவரது ஒரு புதிய மெகா பட்ஜெட் படம், அதற்கான எதிர்பார்ப்பு எப்படி இருக்குமோ அதற்கு சற்றும் குறையாத எதிர்பார்ப்பு இந்த வாழ்க்கை வரலாறு புத்தகத்தை பற்றி இருக்கு. அடுத்து ஜெயிலர் 2 இந்த படத்தினுடைய ஒரு அப்டேட்டு. அதுவும் கூட வந்து உங்களுக்கு தெரியாது இல்லை, தெரிஞ்சது தான். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஷாருக் கான் வந்து இந்த படத்தில் நடிக்கிறாரு. அஃபிஷியலாக அவங்க தெரிவிக்கல இது வரைக்கும். இது அப்கோர்ஸ் எதையுமே வந்து இன்னும் அஃபிஷியலாக அவங்க அறிவிக்கல. ஜெயிலர் 2 ஒரு ப்ரொமோ விட்டாங்க. அதில் அனிருத்து, நெல்சனு, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அவ்வளோதான் தெரிஞ்சது. மீதி எதையுமே வந்து அவங்க வெளிப்படையாக இப்போ வரைக்கும் அறிவிக்கல. அதையெல்லாம் வந்து அவங்க இந்த கூலி படத்துக்கு எப்படி அறிவிச்சாங்களோ அப்படித்தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் கடைசி மூமெண்ட்டில், அல்லது ஏப்ரலுக்கு பிறகு அதை சொல்லக்கூடும். இதில் வந்து ஷாருக் கான் நடிக்கிறாரு. கூடுதல் தகவல் என்னென்னா இது ஒரு போலீஸ் படம். ஏன்னா இவர் ஒரு எக்ஸ் போலீஸ் அதிகாரி, இவர் முன்னாள் காவல்துறை அதிகாரி, எஸ்பியாக இருந்து ரிட்டையர் ஆன ஒருத்தர். அதில் எப்படி தனி வாழ்க்கையில் அவர் வந்து எதிரிகளை சமாளிக்கிறாருங்கிறது கதை. அந்த எக்ஸ் போலீஸ் ஆஃபீஸருக்கு உறுதுணையாக இருக்கிற ஒரு போலீஸ்காரரை தான் வந்து நம்ம ஷாருக் கான் நடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி அந்த சிவராஜ்குமார், மோகன்லால், ஜாக்கி ஷெராப் இவங்கெல்லாம் எப்படி ரஜினிக்கு பக்கபலமாக வராங்களோ அது போல இன்னும் ஒரு அதிரடியான ஒரு துணை பாத்திரமாக ஷாருக் கானுடைய வேடம் இருக்கும் அப்படின்றாங்க. இது ஒரு 5-6 நிமிடங்கள் வரக்கூடிய வேடமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன 5-6 நிமிஷம் எண்ணி சொல்கிறீங்கன்னா, நெல்சன் படத்தில் குறிப்பாக ஜெயிலரில் வந்த அத்தனை கேமியோக்களுமே 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் முடிஞ்சிடுறது தான். ஆனால் பார்த்தீங்கன்னா படம் பூரா இருக்கிற மாதிரி தெரியும். மோகன்லாலோட சீன் எவ்வளோன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க, எத்தனை வினாடிகள் ஒரு சீனும் வருன்றதை யோசிச்சு பாருங்க. ஆனால் உங்களுக்கு எப்படி தெரியாது? அதே போல் சிவராஜ்குமார் 2 நிமிஷம் தான் இருக்கும், அவருடைய சீனே மொத்தம் 2 நிமிஷம் தான் இருக்கும். ஜாக்கி ஷெராப் 2 நிமிஷம் தான் இருக்கும். ஆனால் படம் முழுக்க வந்து இவர்கள் ஆக்கிரமித்திருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை நெல்சனுடைய திரைக்கதை வந்து நமக்கு தந்திருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விற்பனர் நெல்சன் இவர்களை எப்படி சரியாக கையாண்டிருப்பாருங்கிறத நம்மளால் யூகிக்க முடியுது. ஸோ அது தெரிஞ்சுதான் வந்து அவர் ஷாருக் கான் நிச்சயமாக இதற்கு சம்மதித்திருப்பார். இது ரஜினியும் ஷாருக் கானும் இணைந்து வருகிற காட்சிகள் இது எல்லாமே கிட்டத்தட்ட 1 வார காலம் அது வட இந்தியாவில் தான். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், வட இந்தியாவில் தான் அதனுடைய படப்பிடிப்பு நடக்க போகுது. அந்த படப்பிடிப்பு முடிந்த பிறகு
ஜெயிலர் 2 வந்து முழுமையாக நிறைவடையுது. போஸ்ட் ப்ரொடக்ஷன் அதுக்கப்புறமா தலைவர் 173 அப்புறமா வந்து தொடங்குது.